Hi students, good morning. We are discussing about the next topic, nuclear physics, unit 6. இது வரைக்கும் நம்ம லோயர் கிளாஸில் படிச்சிருக்கோம். ஆட்டம்னா என்ன, ஆட்டம்குள்ளே என்னென்ன ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் இருக்குது, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும், யார் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். தென் அகைன் மறுபடியும் பார்க்க போகிறோம். இங்கே கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறத, நியூக்ளியஸ்னால என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது, நியூக்ளியஸ்குள்ளே என்னென்ன பார்ட்டிகல்ஸ் இருக்குது, அந்த பார்ட்டிகல்ஸ் மட்டும்தான் இருக்கா இல்லை வேறு ஏதாவது பார்ட்டிகல்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நிறையா இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆட்டம் அப்படிங்கிறத யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்டுமே எல்லா மேட்டர்ஸுமே ஆட்டம்ஸ்னால இருக்கும். அதை டெமோக்ரட்டிஸ் அப்படிங்கிறவர் ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜான் டால்டன் அப்படிங்கிறவர் 1803 இந்த எலமெண்ட் எல்லாமே வந்து ஒரே மாதிரியான ஆட்டம்ஸ்னால ஆயிருக்கும். அதை வந்து மறுபடியும் அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. இதில் இருக்கக்கூடிய இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகளே ஆட்டம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு அடுத்தது ஜே தாம்சன் வந்து கேத்தோட் ரேஸை கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கு எலக்ட்ரான்னு பேர் வைக்கிறாங்க. நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால அதனால் எலக்ட்ரான்னு பேர் வச்சுட்டாங்க. அதுக்கடுத்து கோல்டுஸ்டீன் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் ரேஸை கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கு ரூதர்ஃபோர்டு வந்து புரோட்டான் அப்படிங்கிறது பேர் வைக்கிறாரு. 1932 சார்ஜ்லெஸ் பார்ட்டிகல் நியூட்ரானை ஜேம்ஸ் சாட்விக் கண்டுபிடிக்கிறாரு. இது எல்லாமே எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ்னு சொன்னாலும் இப்போ அதை விட எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ், அதாவது இன்னும் நிறைய துகள்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா புரோட்டான், மீசான், பாசிட்ரான், நியூட்ரினோ அப்படிங்கிறத நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. 1911 ரூதர்ஃபோர்டு அப்படிங்கிற சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ஒரு ஆட்டம் இருக்குன்னா ஆட்டமோட டோட்டல் மாசும் அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸோட மாசுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு. அதாவது ஒரு ஆட்டமோட மாசுன்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னா அந்த நியூக்ளியஸோட மாசை தான் ஆட்டமோட மாசுன்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இது எல்லாமே ஏர்லியர் கிளாஸில் நம்ம படிச்சிருக்கோம். இந்த லெசனில் இன்னும் நிறைய பார்க்கலாம். தென் ரேடியோ ஆக்டிவிட்டி, டிஸ்கவரி ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னா கதிர்வீச்சுன்னு சொல்லுவோம். எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆப்ஜெக்டில், அதாவது யுரேனியம் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டை வந்து ஹென்ரி பெக்கரோல் ரிசர்ச்சுக்காக அவர் டேபிளில் வச்சுருக்காரு. அந்த டேபிளில் அதுக்கு பக்கத்தில் ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டையும் வச்சுருக்காரு. ஒளிப்படத்தகடுன்னு சொல்லுவோம். அந்த ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் வந்து 1 வீக் கழித்து பார்க்கும்போது அது அஃபெக்ட் ஆகி இருந்திருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது அவரால் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க முடியல. இதே மாதிரி 2 or more, அதாவது 2-3 தடவைக்கு மேலே வந்து இதே மாதிரி வந்து அவர் வச்சுட்டு போயிருக்கும்போது நிறையா டைம் வந்து இதே மாதிரி அஃபெக்ட் ஆயிருந்துச்சு. அதில் அப்போ தான் கண்டுபிடிச்சார் யுரேனியம் அப்படிங்கிறது ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட். அதாவது யுரேனியத்துலேருந்து ரேடியேஷன் வந்து எமிட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். அதனால் இதுக்கு பேர் ரேடியோ ஆக்டிவிட்டி, அதாவது கதிரியக்கம், கதிர்வீச்சல், எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேரி கியூரி அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் பியரி கியூரி 2 பேரும் பிட்ச் பிளண்ட் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. அதில் யுரேனியத்தை விட அதிகமான எண்ணிக்கை இருக்கக்கூடிய ரேடியேஷன் வெளியே வந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அந்த யுரேனியத்தை விட இது டென்சிட்டி, அதாவது கான்சன்ட்ரேஷன் கம்மியாக தான் இருந்திருக்கு. பட் அப்படி இருந்தாலும் அதுக்குள்ளே மோர் இன்டென்சிட்டி இருக்கக்கூடிய ரேடியேஷன்ஸ் வந்து வெளியே வந்திருக்கு. கண்டிப்பாக இதுக்குள்ளே வேறு ஏதாவது அதர் சப்ஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அதுக்குள்ளேருந்து நிறைய கெமிக்கல், அதாவது தெரிந்து கொள்ள முடியாத கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடச்சிருக்கு. அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு ரேடியம் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், டெஃபினிஷன் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. அன்ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் ஹார்ம்ஃபுல் ரேடியேஷனை எமிட் பண்ணிவிட்டு, லைக் ஆல்ஃபா, பீட்டா, காமா ரேஸை எமிட் பண்ணிவிட்டு, தென் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸையும் எமிட் பண்ணிவிட்டு ஸ்டேபிள் நியூக்ளியஸாக மாறுச்சு. இதுக்கு பேர் தான் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. The nucleus of some elements is unstable. Such nuclei undergo nuclear decay and converted into more stable nuclei. During this nuclear reaction, these nuclei emit certain harmful radiations and elementary particles. The phenomenon of nuclear decay of certain elements with the emission of radiations like alpha, beta and gamma is called radioactivity. And the elements which undergo this phenomenon are called radioactive elements. Unstable இருக்கக்கூடிய nucleus harmful radiations and elementary particles emit பண்ணிட்டு ஸ்டேபிள் நியூக்ளியஸாக கன்வெர்ட் ஆகுது. அதுக்கு பேர் தான் ரேடியோ ஆக்டிவிட்டி. இந்த ரேடியேஷனை வெளிவிடக்கூடிய, எமிட் பண்ணக்கூடிய அந்த எலமெண்ட்ஸுக்கு பேர் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ். தென் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி. மேன் பவர் இல்லாமல் நேச்சுராகவே ரேடியேஷனை எமிட் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி. The elements such as uranium and radium undergo radioactivity and emit the radiations on their own without any human intervention. This phenomenon of spontaneous emission of radiation from certain elements on their own is called தானாகவே
ரேடியேஷனை எமிட் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி. The elements whose atomic number is more than 83 undergoes spontaneous radioactivity. அதாவது நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி நடக்கணும் அப்படின்னா அதுக்கு அட்டாமிக் நம்பர் வந்து மோர் தென் 83 இருக்கணும். எக்ஸாம்பிள் யுரேனியம், ரேடியம். There are only 2 elements which have been identified as radioactive substance which atomic number less than 83. 83 கீழே இருக்கக்கூடிய 2 அட்டாமிக், அதாவது 83 கீழே இருக்கக்கூடிய 2 எலமெண்ட்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. Technetium and promethium. Atomic number is 43 and 61. There have been 29 radioactive substances discovered so far. Most of them are rare earth metal and transition metals. Then artificial radioactivity or induced radioactivity. Natural அப்படிங்கும்போது மேன் பவர் இல்லாமல் நடக்கிறது. அப்போ ஆர்டிஃபிஷியல் அப்படின்னா மேன் பவரோடு நடக்கிறது தான். The phenomenon by which even light elements are made radioactive by artificial or induced method is called artificial radioactivity or man-made radioactivity. இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னா மேரி கியூரியோட பொண்ணும் அவங்க மருமகனும், ஐரின் கியூரி அண்ட் ஜோலியட், 1934. Artificial radioactivity is induced in certain lighter elements like boron, aluminum, etc. by bombarding them with radiations such as alpha particles emitted during the natural radioactivity of uranium. அதாவது ஒரு நார்மலான எலமெண்ட்ஸை ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வச்சு பாம்பர்டேட் பண்ணும்போது, மோதும்போது அதில் ரேடியேஷன் எமிட் பண்ணுச்சு. இதே மாதிரி யுரேனியம் மாதிரியே வந்து யுரேனியம் வந்து நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு எக்ஸாம்பிள். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்டியூஸ் பண்ணுறோம். திஸ் ஆல்சோ results in the emission of invisible radiations and elementary particles during such a disintegration. The nucleus which undergoes disintegration is called parent nucleus. எந்த நியூக்ளியஸை ஆல்ஃபா பார்ட்டிக்கலை வச்சு மோதுறமோ அந்த நியூக்ளியஸ் மதர் நியூக்ளியஸ்ன்னு சொல்கிறாங்க. அதிலிருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நியூக்ளியஸ், அதாவது ஹார்ம்ஃபுல் ரேடியேஷனையும் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸையும் எமிட் பண்ணிவிட்டு கிடைக்கக்கூடிய நியூக்ளியஸ் டாட்டர் நியூக்ளியஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த பார்ட்டிக்கிளை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பார்ட்டிக்கிளுக்கு பேர் ப்ரொஜெக்டைல்னு சொல்கிறாங்க. இஸ் யூஸ்டு டு இன்டியூஸ் த ஆர்டிஃபிஷியல் டிஸ்இன்டகிரேஷன் இஸ் டேர்ம்ட் அஸ் ப்ரொஜெக்டைல் அண்ட் த பார்ட்டிக்கல் விச் இஸ் ப்ரொடியூஸ்டு ஆஃப்டர் த டிஸ்இன்டகிரேஷன் இஸ் டேர்ம்ட் அஸ் எஜெக்டட் பார்ட்டிக்கல். புதுசாக கிடைக்கக்கூடிய பார்ட்டிகளுக்கு பேரே எஜெக்டட் பார்ட்டிகல்னு சொல்கிறாங்க. when the projectile hits the parent nucleus it's converted into an unstable nucleus which in turn decays spontaneously emitting the daughter nucleus along with an ejected particle. Then நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல். எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் டியூ டு செல்ஃப் இன்டகிரேஷன் ஆஃப் நியூக்ளியஸ். அதாவது மேன் பவர் இல்லாமல் வர்றது நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி. மேன் பவரோட எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் டியூ டு டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் நியூக்ளியஸ் த்ரூ இன்டியூஸ்டு ப்ராசஸ்னா ஆர்டிஃபிஷியல். ஆல்ஃபா, பீட்டா, காமா radiations are emitted. Mostly elementary particles such as neutron, positron are emitted. It's a spontaneous process. It's a induced process exhibited by elements with atomic number more than 83, less than 83. This cannot be controlled. This can be controlled. Then next பார்க்க போகிற டாபிக் யூனிட்ஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. ரேடியோ ஆக்டிவிட்டியோட யூனிட் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. கியூரி, ரூதர்ஃபோர்ட், பெக்கரல், ரான்ஜன் அப்படிங்கிற மாதிரி நிறையா இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஒன் கியூரி. It is the traditional unit of radioactivity. It's defined as the quantity of radioactive substance which undergoes 3.7 into 10 power 10 disintegration in 1 second. ஒரு ரேடியோஆக்டிவ் எலமெண்ட் 1 செகண்டில் 3.7 into 10 power 10 டிஸ்இன்டகிரேஷனை, அதாவது ரேடியேஷனை எமிட் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் கியூரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 226 மாஸ் நம்பர் இருக்கக்கூடிய 1 கிராம் ரேடியம் எமிட் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கியூரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கியூரி இஸ் ஈக்குவல் டு 3.7 into 10 power 10 டிஸ்இன்டகிரேஷன் per செகண்ட். ரூதர்ஃபோர்ட் அப்படிங்கிறது another unit. It's defined as the quantity of substance which produces 10 power 6 disintegration. 3.7 into 10 power 10 disintegration வெளிவிடுச்சுன்னா அது கியூரி. 10 power 6 disintegration வெளிவிட்டால் அது 1 second. Then becquerel.
It's the SI unit of radioactivity is becquerel. It's defined as the quantity of 1 disintegration per second. ஒரே ஒரு டிஸ்இன்டகிரேஷன் மட்டும் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு செகண்டுக்கு அதுக்கு பேர் பெக்கரல். ரான்ஜன், இட் இஸ் த ரேடியேஷன் எக்ஸ்போசர் அண்ட் ஆஃப் காமா அண்ட் எக்ஸ்ரேஸ் இஸ் மெஷர்ட் பை அதர் யூனிட் கால்ட் ரான்ஜன். 1 Ranjan is defined as the quantity of radioactive substance which produces a charge of 2.58 into 10 power minus 4 coulomb in 1 kilogram of air under standard condition of pressure, temperature and humidity. ஒரு பர்டிகுலர் ப்ரெஷர், டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டியில் 1 கிலோகிராம் ஆஃப் ஏர் 2.58 into 10 power minus 4 கூலும் சார்ஜை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னா அந்த ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ்க்கு 1 ரான்ஜன்னு சொல்கிறாங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா ரேஸ். ரேடியோ ஆக்டிவ் அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் ஸ்டேபிள் நியூக்ளியஸாக மாறுறப்ப ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸ் அண்ட் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸை வெளியிடுச்சுன்னு சொன்னால் அந்த ஹார்ம்ஃபுல் ரேடியேஷனை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். யுரேனியம் அப்படிங்கிறது யுரேனஸ் அப்படிங்கிற பிளானட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் யுரேனியம் அப்படிங்கிற நேம் வந்துச்சு. யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்டின் கிளாப்ராத் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சார். எதுலேருந்து அப்படின்னா விச் பிளான்ட்லேருந்து கண்டுபிடிச்சார். தென் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா ரேஸ். இதில் மொத்தம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒரு 6 பாயிண்ட். ஆல்ஃபா ரேஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, பாசிட்டிவ் சார்ஜ் ரேஸ் தான், அதாவது பாசிட்டிவ் அயன். பீட்டா அப்படிங்கிறது நெகட்டிவ் அயன். ஆல்ஃபா அப்படிங்கிறது சார்ஜ்லெஸ் பார்ட்டிக்கல். இது மூணும் ஞாபகம் வச்சுக்கணும். வாட் ஆர் தி? ஹீலியம் நியூக்ளியஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 2 protons and 2 neutrons. ஆல்ஃபா ரேஸுங்கிறது ஒன்றும் இல்லை, 2He⁴ அப்படிங்கிறது தான் ஆல்ஃபா நியூக்ளியஸ், அதாவது ஹீலியம் நியூக்ளியஸை தான் ஆல்ஃபா ரேஸ்ன்னு சொல்கிறாங்க. தென் பீட்டா ரேஸ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, எலக்ட்ரான்ஸ் தான் பீட்டா ரேஸ்ன்னு சொல்கிறாங்க. காமா ரேஸ் அப்படிங்கிறது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபோட்டான்ஸ். சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 புரோட்டான், ஆல்ஃபாவில் 2 புரோட்டான் இருக்கிறதுனால அது பாசிட்டிவ் 2E ப்ளஸ் 2Eன்னு சொல்கிறோம். பீட்டா ரேஸ் அப்படின்னா எலக்ட்ரான் சொல்லியாச்சு, அது நெகட்டிவ் சார்ஜ்டு மெட்டீரியல் பார்ட்டிக்கல் அப்படிங்கிறதுனால -E. காமா ரேஸ் அப்படிங்கிறது நியூட்ரல் பார்ட்டிக்கல், அதனால் சார்ஜ்லெஸ், அதாவது 0. அயனைசிங் பவர். அயனைசிங் பவர்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா, பீட்டா, காமா இப்படி வரிசைப்படுத்தி பார்க்கும்போது ஆல்ஃபாவில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அயனைசிங் பவர் 100 டைம்ஸ், பீட்டாவை விட 100 டைம்ஸ் அதிகமாக இருக்கும். காமா ரேஸை விட 10,000 டைம்ஸ் அதிகமாக இருக்கும். பீட்டா ரேஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி லோ, காமா ரேஸ் வந்து வெரி லெஸ் அயனைசேஷன் பவர். பெனிட்ரேட்டிங் பவர் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் போகும், அதாவது அயனைசிங் பவர் டிசெண்டிங் ஆர்டரில் போகும். எது அதிகமாக இருக்குன்னா ஆல்ஃபாவில் அதிகமாக இருக்கும், அதை விட கம்மியாக இருக்கும். காமாவில் அதை விட கம்மியாக இருக்கும். ஆனால் பெனிட்ரேட்டிங் பவர் ஆல்ஃபா ரேஸ்க்கு லோ பெனிட்ரேட்டிங் பவர், பீட்டா ரேஸ்க்கு ஆல்ஃபாவோட கம்பேர் பண்ணும்போது பீட்டாவில் அதிகமாக இருக்கும், காமாவில் அதை விட அதிகமாக இருக்கும். எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுனால என்னென்ன இங்கே ஆல்ஃபா ரேஸ், பீட்டா ரேஸ், காமா ரேஸில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது? ஆல்ஃபா ரேஸ் வந்து சார்ஜ்டு பார்ட்டிக்கலாக இருக்கிறதுனால எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுனால டெஃப்ளெக்ட் ஆகும். அது ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் படி நம்ம தெரிஞ்சுக்கலாம். தென் பீட்டா ரேஸ் நெகட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிக்கல்னால அது கண்டிப்பாக எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுனால டெஃப்ளெக்ட் ஆகும். அது ஃப்ளெமிங், அதோட டைரக்ஷன் ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல்னால நம்ம தெரிஞ்சுக்கலாம். தென் காமா ரேஸ் சார்ஜ்லெஸ் பார்ட்டிக்கல் அப்படிங்கிறதுனால இது டெஃப்ளெக்ட் ஆகாது. தென் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் லைட்டில் 1/10 ஆர் 1/22 டைம்ஸ் வந்து இதோட ஸ்பீடு இருக்கும். 1/10 to 1/20 டைம்ஸ் இருக்கும். பீட்டா ரேஸ் வந்து 9/10 டைம்ஸ் ஆஃப் ஸ்பீட் ஆஃப் லைட் இருக்கும். காமா ரேஸ் வந்து த ஸ்பீட் ட்ராவல் வித் த ஸ்பீட் ஆஃப் லைட். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எல்லாமே லைட்டோட ஸ்பீடில் தான் ட்ராவல் பண்ணும். இங்கே காமா ரேஸில் பார்த்தீங்கன்னா அந்த டாப்பிக்கில் ஹெட்டிங்கில் ஆல்ஃபா ரேஸ்னே கொடுத்துருக்காங்க, அதை காமா ரேஸ்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா.